தமிழ் குர்ஆன். நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள். பின் அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி தர்கித்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளியாக்குபவனாக இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள். அறுக்கப்பட்ட அப்பசுவின் ஒரு துண்டால் அக்கொலையுண்டவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான். நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகிறான். இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன. அவை கற்பாறையைப் போல் ஆயின, அல்லது அதைவிடவும் அதிக கடினமாயின. ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றினின்று ஆறுகள் ஒளித்தோடுவதுண்டு. இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றினின்று தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. இன்னும் திடமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை.